தங்கள் ரசனையால் தமிழ் சினிமா உலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெட்டு விமர்சனத்தின் முதல் வணக்கம். இந்த பகுதியில் அடுத்ததாக நாம் இப்போ விமர்சனம் பார்க்கக்கூடிய படம் இயக்குனர் பாலாவின் படைப்பில் அருண் விஜயின் நடிப்பில் இன்னைக்கு ஒரு தமிழ் படமாக திரையரங்கத்துக்கு வந்திருக்கக்கூடிய வணங்கான் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த விமர்சனம் முழுசாக பார்த்து முடிச்சோன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லவும் மறந்துடாதீங்க. இப்போது இந்த படத்தினோட கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம பொதுவாக அன்னார் பாலாவுடைய படங்களை பார்க்க போகணும் அப்படின்னா அவர் ரொம்ப வித்தியாசமாக கதையை எடுத்திருப்பாரு, அப்படி பண்ணியிருப்பார், இப்படி பண்ணியிருப்பாருன்னு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தான் நாம் படத்துக்கு போக வேண்டியிருக்கும். ஆனால் இந்த பாலாவுடைய படத்தை பார்க்குறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, அவர் ஒரு கதாநாயகனை தேர்வு பண்ணி தன்னோட படத்தில் நடிக்க வைக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அவர் எப்படி வாட்டி வதக்கி வானிலை போட்டு வறுத்தெடுத்து நடிப்புங்கிற திறமையை வெளியே கொண்டு வந்திருப்பாரு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அன்னார் பாலா அவர்களின் படத்தை பார்க்கறதுக்கு நிறைய ரசிகர் கூட்டம் உண்டு. உள்ளே போய் பார்த்தோம்னா அந்த நடிகர்களோட நடிப்பெல்லாம் பார்க்கும்போது அடாடா கொடுமையை என்னடா இப்படி வேலை வாங்கியிருக்காரு அப்படின்னு நமக்கு கொஞ்சம் பாவமாக தோணாலுமே அதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ரசிகர் கூட்டம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த படமும் ஏறத்தாழ அப்பேற்பட்ட ஒரு படம் தான். இந்த படத்தோட கதை எக்ஸாக்டாக கன்னியாகுமரியில் தொடங்குது. கதாநாயகன் கோட்டி, அவர் காதும் கேட்காது வாயும் பேச முடியாது, இட்ஸ் அ டஃப் அண்ட் டம். அவங்களுக்கு ஒரு தங்கச்சி தேவி. ஸோ இவங்க ரெண்டு பேர். அது மட்டும் இல்லாமல் கதாநாயகனுக்கு எந்த நேரமும் ஒரு வெள்ளைக்காரன் கதாநாயகியை காதலிச்சிட்டு இருப்பார். ஆனால் கதாநாயகியோ வாய் பேச முடியாமல் காதும் கேட்காத கதாநாயகனை தான் எந்த நேரம் துரத்தி காதலிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி படம் ஸ்டார்டிங்கில் ஓரளவுக்கு அப்படியே காமெடியாக கொஞ்சம் ஃபன்னாக என்டர்டெயின்மெண்ட்டாக போயிட்டுருக்கும். பொதுவாக பாலா படங்களில் எப்படியோ கண்டிப்பாக ஒரு டுபாகூர் கேரக்டர் ஒன்று ஒரு டெஃபினெட்லாக மேக் பண்ணுவார் எல்லா படத்துலையும். இந்த படத்தில் அந்த பெரிய டுபாகூர் கேரக்டர் யாருன்னா கதாநாயகி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு கதாநாயகி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஃபுல்லாக வச்சு வேலை புளிஞ்சு எடுத்துட்டாரு. அப்புறம் கதாநாயகன் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே ஒரு ஆதரவற்றோர் ஹாஸ்டலில் வேலைக்கு சேர்த்துறாங்க. அந்த இடத்துல ஒரு 3 கொலையை பண்ணிடுறாரு. ஸோ அந்த கொலையை பண்ணது அவர் தானே, அவர் ஒத்துக்கிட்ட பிறகுமே அவர் தான் கொலையை பண்ணியிருப்பாரா அப்படிங்கிற கட்டத்தில் விசாரணை நோக்கி போக ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்னதான் நடந்தது அப்படிங்கிறதான் இந்த படத்தினுடைய கதையை. பொதுவாக ஒரு படம் பார்த்தோம்னா அந்த படத்தில் ஒரு 10 பேர் மெயினான ஆக்டர்ஸ் நடிச்சிருப்பாங்க. அதில் ஒருத்தருடைய நடிப்பு மட்டும்தான் நம்ம மனசில் நிற்கும். பட் இந்த படத்தில் ஏகப்பட்ட பேருடைய நடிப்பு நம்ம மனசில் நிற்கும்படி இருக்குது. அதில் குறிப்பாக சொல்லப்போனால் செகண்ட் அப்புக்கு மேலே கதிரவனாக வரக்கூடிய சமுத்திரக்கனி கொஞ்சம் காட்சிகள் தான். இவர் எதுக்காக கொலை பண்ணார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் ரிஸ்க் எடுத்துக்கக்கூடிய விதமாகட்டும், அந்த ஒரு கதிரவன் அந்த போலீஸ் ஆக்டராக அவர் ஜென்யூனாக நடிச்சிட்டு இருக்க நடிப்பாகட்டும் ரொம்ப நல்லாவே இருந்தது. இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் மிஸ்கின் அடடா 3 காட்சி தான் குறைந்தபட்சம், அவ்வளோதான். அவருக்கு 3-4 காட்சிகள் தான் இருக்கும். அந்த 3-4 காட்சிகளுமே மனுஷன் சும்மா மிரட்டி விட்டார். ஜட்ஜாக வந்திருப்பார் குபேரன் அப்படிங்கிற பேரில், ஒரு நேர்மையான ஜட்ஜாக இருப்பார்னு வச்சிங்களா. அவரோட நடிப்பு சும்மா ஒரு 3-4 காட்சி தான். அந்த காட்சிகளுமே பார்க்குறதுக்கு கப்புன்னு மனசில் நிற்கும். மிஸ்கினா அது என்னையா இப்படி நடிச்சிருக்காரு, இதுக்கு முன்னாடி இந்த மனசு எங்கே இருந்தார் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய அந்த ஒரு 4 காட்சிகளில் வரக்கூடிய நடிப்பு ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. அடுத்ததாக பார்க்க போனால் அருண் விஜய் கதாநாயகன் சொல்லியே ஆகணும். இந்த மனுஷெல்லாம் என்றைக்கோ பாலாவோட படத்தில் நடிச்சிருக்க வேண்டியவர் லேட் பிக்கப்புங்கிற மாதிரி இப்போ பாலா கிட்ட மாட்டிக்கிட்டு தன்னோட முழு திறமையும் இந்த படத்தில் உபயோகப்படுத்தி இருக்காரு. இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் அருண் விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடித்ததில்லை. இதுக்கு மேலேயும் அவர் இந்த மாதிரி நடிப்பாரா அப்படிங்கிற கேள்வி நம்ம முன் வச்சோம்னா கண்டிப்பாக அதுக்கு பதிலும் கிடைக்காது. அந்த அளவுக்கு சும்மா வாட்டி வதக்கி ஃப்ரை பண்ணி அவரோட நடிப்பை வெளியே எடுத்துட்டு இருக்காரு நம்ம அன்னார் பாலா அவர்கள். அதே மாதிரி கதாநாயகனுக்கு தங்கச்சியாக நடத்திட்டு இருக்கக்கூடிய ரீதா ஃபாத்திமா சும்மா சொல்லக்கூடாது, வேற லெவல். அந்த டஃப் அண்ட் டம் லாங்குவேஜோட அந்த லாங்குவேஜ் பண்ணிக்கிட்டே அவங்க அழுதுகிட்டே நடிக்கக்கூடிய விஷயமெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. என்ன படத்தினுடைய மைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, டெஃபினெட்லாக இந்த படத்தில் நிறைய காட்சிகள் நமக்கு பிதா மகன் ஞாபகம் வந்தது. கதாநாயகனோட அந்த கெட்டப்பு, அந்த ஒரு சில செய்கள், அது எல்லாமே டெஃபினெட்லாக பிதா மகனை பார்த்த மாதிரி ஒரு சில காட்சிகள் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே கதை கொஞ்சம் உப்பு சப்பு இல்லாமல் அப்படியே ஒரு கமர்ஷியல் படமாக போயிட்டு இருந்தது. நம்ம யோசிச்சு பார்த்தோம், என்னடா பாலாவா அப்படி படம் எடுத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம். செகண்ட் ஹாஃபுக்கு மேலே அவர் அந்த 2 கொலை பண்ணிவிட்டு 3வது ஒருத்தர் இருக்கான், அவனையும் நான் கொன்னே தீருவேன் அப்படின்னு அவர் சபதம் எடுத்துக்கிட்டு அந்த ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்த பிறகு அந்த என்கொயரி அதெல்லாம் நடக்கும்போது தான் கதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகுது. படத்தில் அடல் கண்டென்ட்டை பொறுத்த மட்டும் டெஃபினெட்லாக கொஞ்சம் வயலட்டிக்கல் கண்டென்ட். அந்த ஒரு 10 மினிட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு நியூடிட்டி சீன் ஒன்று இருக்குது. அது ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப நியூடிட்டியாக எடுத்துட்டாரு. ஸோ அது தேவையில்லாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் பாலா படம்னா இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கணும் இல்லையா,
அந்த ஒரு அநாத ஆசிரமத்தில் இந்த 3 பெண்கள் குளிக்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்கும். ஸோ அது ரொம்ப நேச்சுரலாக அந்த ஒரு நியூடிட்டி சீன் எடுத்துட்டாரு. குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறத தவிர்த்துடலாம். வயலட்டிக்கல் கண்டென்ட் அப்படின்னு சொல்ல போனால் டெஃபினெட்லாக கதாநாயகன் வந்து அந்த 3 பேரை கொலை பண்ணுவார். அந்த 3 பேரை கொலை பண்ணக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாமே கொடூரமாக தான் இருக்குது. பட் அது பார்க்குறதுக்கு ஓகே, இந்த படத்துக்கு இது தேவைதான் அப்படிங்கிற மனநிலையும் நமக்கு அந்த இடத்துல ஏற்படுது. பின்னணி இசை பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. படத்தில் இந்த கிறிஸ்துவ மிஷினரி சார்ந்த ஒரு சில விஷயங்கள் பாலானாலே அந்த மாதிரி ஒரு சில காட்சிகள் இருக்கும். பட் இந்த படத்தில் அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அதை ஆட் பண்ணிட்டாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நமக்கு தோணுது. ரெண்டாவது, இந்த கதை கன்னியாகுமரியில் நடக்கிறதுனால சரி இதெல்லாம் இருக்குத்தான் செய்யும் அப்படிங்கிற ஒரு நிலையும் நமக்கு தோணுது. அதே மாதிரி இந்த படத்தில் இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் 3 பேரோட நடிப்பு டெஃபினெட்லாக ரொம்ப நல்லாவே இருந்தது. குறிப்பாக அருண் விஜய், கோட்டி அண்டு கதிரவனா வரக்கூடிய சமுத்திரக்கனியாகட்டும், குபேரன், நான் உண்மையில் சொல்கிறேங்க 4 சீனு தான் மனுஷன் நச்சுன்னு நடிச்சிருக்காரு மிஸ்கின். அதே மாதிரி கதாநாயகி சும்மா சொல்லக்கூடாது, கடைசி வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே நடிச்சிருக்காங்க. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாப் வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா கமர்ஷியலாக போனாலுமே செகண்ட் ஹாப்புக்கு முழுக்க அழுகுறாங்க, அழுதுகிட்டே இருக்காங்க. ஸோ அது அந்த கதைக்கு தேவையான ஒரு விஷயமாக தான் நாமளும் பார்க்க முடியும். டெஃபினெட்லாக எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் கல்நெஞ்சக்காரனாக இருந்தாலும் சரிங்க, இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸில் கண் கலங்காமல் ஒருத்தரார வெளியே வரவே முடியாது. தக்காளி கிளைமேக்ஸை வச்சு செஞ்சு விட்டார். பொதுவாக பாலா கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும். ஆனால் பாலா கிட்ட ஃபர்ஸ்ட் ஹாப் வரைக்கும் நல்லா எடுப்பார், செகண்ட் ஹாப்புக்கு மேலே கதையை கொலை பண்ணி அவரே கந்தரகோலம் பண்ணிடுவார். ஏன்டா இந்த படத்துக்கெல்லாம் நாம் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளை வருத்தப்பட வச்சுருவார். பட் இந்த படத்தில் மனுஷன் கொஞ்சம் திருந்தி இருக்காருங்க. ஓரளவுக்கு நல்லாவே ஃபர்ஸ்ட் ஹாப்பும் சரி செகண்ட் ஹாப்பும் சரி நாவல் எடுத்துகிட்டு போயிருக்காரு. கிளைமேக்ஸு கொஞ்சம் மொட்டையாக போச்சோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணாலுமே அந்த கிளைமேக்ஸில் கண்டிப்பாக கண் கலங்காத மனிதர்கள் யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு அருண் விஜய் வந்து அந்த செய்கை பாஷையில் காட்ட அதுக்கு தகுந்த மாதிரி பின்னாடி பிளேபேக் சாங் ஆகட்டும், அவங்க தங்கச்சி, அதுதான் கடைசியாக அந்த தங்கச்சி கதாபாத்திரத்தை அவர் வந்து போட்டு தள்ளிடுறாரு. பொதுவாக பாலா என்னடா ஒன்றுமே பண்ணலையே அந்த படத்தில் கடைசி பார்த்தா கடைசியை வச்சு செஞ்சு விட்டார். பட் அந்த காட்சி தாங்க நம்மளை கண்டிப்பாக கண் கலங்க வைக்கக்கூடிய காட்சியாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் வணங்கான் வசூலை அள்ளுமா அப்படின்னு கேட்டால் டெஃபினெட்லாக எனக்கு தெரியாது. பாலாவோடைய படங்கள்லேயே, அதாவது இது வரைக்கும் பாலா எடுத்த படங்கள் எல்லாமே ஒரு பிலோ ஆவரேஜ் மூவி. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டீசென்ட் வாட்சபிள் மூவி அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே. கதைன்னு பார்க்க போனால் சிமிலியரான அண்ணன் தங்கச்சி, முன்கோபம், தப்பு நடந்தால் அதை தட்டி கேட்கறது, அந்த மாதிரியான விஷயங்களை உள்ளடக்கி தான் எடுத்திருக்காரு. பட் ஸ்க்ரீன் பிளே ரிலேட்டடாக ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. மொத்தத்தில் இந்த வலங்கான் மக்களுடைய வாழ்த்துக்களை பெறக்கூடிய ஓரளவுக்கு நல்ல படமாக தான் எனக்கு தோணுது. நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுடைய மேலான கருத்துக்களையும் வந்து கமெண்ட்டில் சொல்லலாம். மறக்காமல் இந்த வீடியோவை அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஒரு 10-20 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக்கும் போட்டுருங்க. மற்றும் ஒரு சிறந்த விமர்சனத்துடன் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது வெட்டி விமர்சனம். வெல்க தமிழ்.